ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டுடேஸ் வீடியோ. லைஃபே ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக நல்லா வார்மாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் உங்கள் லைஃப்க்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா? சேம் டைம் நீங்கள் ஒரு பெரிய ஆம்பிஷனை வச்சுருக்கீங்களா? அப்படி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களோட ஆம்பிஷனை கில் பண்ணிட்டு இருக்கு. கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒரு பேடான விஷயம் கிடையாது. ஆனால் எப்போ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக நினைக்கிறோமோ நமக்கு நம்மளே போட்டுக்கிற ஒரு வேலி மாதிரி. கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையவே கிடையாது. இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ட்ரீம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த டைம் எல்லாமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் உறிஞ்சு எடுத்துரும். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க. பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நமக்கு தீங்கு தான் தருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் இன்னுமே சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளை ஜாலியாக வச்சிருக்கோம். எப்பெல்லாம் நம்ம சேலஞ்சஸ் அவாய்ட் பண்ணுறோமோ அப்போவே நம்ம க்ரோத்தையும் அவாய்ட் பண்ணுறோம். நீங்களே நினச்சி பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எதுவுமே கஷ்டப்படாமல். ஸோ வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தால் நம்மளால பெருசாக எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து வெளியில் வாங்க. இங்கே நம்ம ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறதுக்கும் நம்மளோட ஆம்பிஷன் நோக்கி ஓடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த கம்ஃபர்ட் ஜோன் எவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவுமே கம்ஃபர்டபுளாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்களே முன்னேற விட மாட்டீங்க. வாழ்க்கையில் சக்ஸஸான பீப்புள்ஸ் யாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ்லாம் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். ஆனால் என்ன, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அவங்க யோசிச்சதுனால தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பாத் கிடைச்சது. அந்த பாத்தை பிடிச்சிட்டு அவங்க மேலே போயிட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்துட்டா மட்டும் என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரும்போது தான் நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அட் த சேம் டைம் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும்னு யோசிப்போம். ஸோ அந்த எஃபோர்ட் தான் நம்ம ஃபெயிலியரே சந்திச்சாலும் திரும்ப திரும்ப நம்மளை ரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம சக்சீட் ஆகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு கம்ஃபர்ட் ஜோன் கூடயே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே என்ன எஃபோர்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தேங்கி கிடந்துடும். அதுக்காக ஒரே நாளில் மொத்தமாக நான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வந்துட்டு நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. உங்களை இதெல்லாம் ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கோ ஃபஸ்ட்டு அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினச்சாலே கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்துடலாம். ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஈஸியாக இருக்கோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எது எக்ஸ்ட்ராடினரி திங்கோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆம்பிஷனை அடையலாம். கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரீம்ஸை கொள்றதுக்கான ஒரு இடம். அது நமக்கு வேண்டவே வேணாம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளில வாங்க, கண்டிப்பாக உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு விட போகிறீங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரதுக்கு. அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.